நஞ்சு குடியில மைக்ரோ பிளாஸ்டிக் எனும் இந்த பிளாஸ்டிக் நுண்கள் கண்டறியப்பட்டதா வெளியான செய்தியின் அடிப்படையில சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய சிறப்பு அமர்வு தாமாக வழக்கை முன்வந்து எடுத்துக்கொண்டு விசாரித்து வருகிறது. இந்த வழக்கு சிறப்பு அமர்வான நீதிபதிகள் என் சதீஷ்குமார், டி பரத சக்கரவர்த்தி ஆகியோர் அடங்கிய அந்த அமர்வுல மீண்டும் விசாரணைக்கு வந்தது. அப்போதுதான் மத்திய சுகாதாரத்துறை சார்பில் இந்திய உணவு பாதுகாப்பு மற்றும் தர ஆணையம் தாக்கல் செய்த அறிக்கையில உணவுப் பொருட்களை பிளாஸ்டிக் பைகளில் பொதிந்து விற்பனை செய்வது தொடர்பாக ஏற்கனவே வழிகாட்டு விதிகள் வகுக்கப்பட்டுள்ளதாக சுட்டிக்காட்டப்பட்டது. மேலும் பிளாஸ்டிக் நுண் துகள்களால் ஏற்படும் பாதிப்பு குறித்து லக்னோ, கொச்சி, பிலானி மூன்று இடங்களில் உள்ள ஆராய்ச்சி நிறுவனங்கள் மூலமாக ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டது. இமாச்சல பிரதேசம், ராஜஸ்தான் உள்ளிட்ட 6 மாநிலங்களில் குடிநீர் பாட்டிலுடைய மாதிரிகள் சேகரிக்கப்பட்டு ஆய்வு செய்த போது அவற்றில் மைக்ரோ பிளாஸ்டிக் இருப்பது கண்டறியப்பட்டுள்ளதாகவும், அதே போல பிளாஸ்டிக் பாக்கெட்டுகளில் அடைத்து விற்கப்படும் உப்பு சர்க்கரையிலும் மைக்ரோ பிளாஸ்டிக் இருப்பதாகவும் தெரிய வந்துள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இந்த அறிக்கையை ஆய்வு செய்த நீதிபதிகள் மைக்ரோ பிளாஸ்டிக்கால மனிதர்களுக்கு மட்டுமல்லாமல் விலங்குகளுக்கும் தீங்கு ஏற்படக்கூடியது என்று தெரிவித்தனர். அன்றாடம் பயன்படுத்தும் குடிநீர் பாட்டில்களில் மைக்ரோ பிளாஸ்டிக் துகள்கள் கண்டறியப்பட்டுள்ளதனால அவற்றில் எச்சரிக்கை வாசகங்கள் இடம்பெற செய்ய வேண்டும் என குடிநீர் பாட்டில் உற்பத்தி நிறுவனங்களுக்கு அறிவுறுத்தி மத்திய அரசு உத்தரவிட்டிருக்கிறார்கள். ஆய்வுகள் ஆரம்ப நிலையில் இருப்பதனால எச்சரிக்கை வாசகங்கள் இடம்பெற செய்தால் மக்களிடையே குழப்பம் ஏற்படும் என இந்திய உணவு பாதுகாப்பு மற்றும் தர ஆணையம் வாதிட்டது. இதையடுத்து ஆய்வுகளை விரைந்து முடித்து அறிவுறுத்திய நீதிபதிகள் அதுவரை எச்சரிக்கை வாசகங்களை ஒட்ட வேண்டாம் என குடிநீர் பாட்டில் நிறுவனங்களுக்கு உத்தரவு விசாரணை தள்ளி வைத்தனர்.